முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு சர்வதேச சைபர் குற்றவாளிகளின் புதிய உத்தியை அமல்படுத்தி விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இன்டர்நேஷனல் சைபர் குற்றவாளிகள் இப்போ ஒரு புதிய டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இளைஞர்களை டூரிஸ்ட் விசாவில் கூட்டிகிட்டு போய் கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் வேலை கொடுக்குற மாதிரி வர சொல்லி சைபர் குற்றங்களை செய்கிறதுக்கு இவங்களை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, சைபர் அடிமைகள், சைபர் ஸ்லேவரி. அதுபோல் இந்தியாவிலிருந்து போன நிறைய பேர் இந்த பணியில் ஈடுபட்டு இப்போ சைபர் ஸ்லேவரி அந்த அடிமைகளாக இருந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலிருந்து இதுபோல் வேலைக்கு போன 39,000 பேரில் 1295 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க இந்த டூரிஸ்ட் விசாவில் போனவங்க இன்னும் திரும்பி வரல. இப்படிப்பட்ட ஆபத்து இருக்குது. எனவே இது போன்ற நாடுகள், வியட்நாம், லாவோஸ், கம்போடியா போன்ற நாடுகளில் வேலைக்கு போகிறதா இருந்தால் அந்த ஏஜென்சி இந்த இமிகிரேஷன் போர்ட்டல் ஆஃப் இந்தியா அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களா, நியாயமானவங்க தானா அப்படின்னு பார்த்ததுக்கு பிறகு போங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.